ஸோ இன்னைக்கு இந்த உள்ள த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை பற்றின என்னோட ரிவ்யூ ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரிவ்யூ மறக்காம கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இப்படி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்குமே சொல்ல முடியாது. பட் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு படம் வந்து ஒரு குளோனிங் சம்மந்தமான படம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு சில நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்குன்னா ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் விஜய் சார் போட்டஸ்டா ஒரு கிளிம்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு ஷார்ட்ல வந்து இந்த ஒரு குளோனிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து காமிக்கன்ஸ் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ல. ஸோ அப்போலேருந்தே இந்த ஒரு படம் வந்து ஒரு குளோனிங் சம்மந்தமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஒரு விஷயத்த நான் என்ன நினச்சேன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் இல்லை வந்து அந்த மாதிரி படத்தை ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் இந்த மாதிரி சீன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோட்டஸ் ஓஜி அப்படி சொல்லி போட்டு வெங்கட் பிரபு வில்லன் அப்படிலாம் போட்டெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும் செஞ்சு. இவன் மேட்ரு என்னன்னா இந்த ஒரு படம் நடக்குமா அப்படிங்கிறது தான். இந்த ஒரு படம் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யும். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப்புக்கு, இப்போ யூஸ்வலாக வந்து எல்லா படத்தோட கிளைமேக்ஸ்லையும் இந்த மாதிரி லீட் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லீடாக தான் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கிளைமேக்ஸ்லுமே அதாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு படத்தை பண்ணுறாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். பட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நிறைய விஜய் சார் வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம காந்தி கேரக்டர் எப்படி ஒரிஜினல் விஜய் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொள்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த படத்தில் ஜீவன் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் சீனாக வந்து ஷூட் பண்ணி படமாக வந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம வெங்கட் பிரபு கதையை வந்து சொல்லிப்பார் இல்லையா விஜய் சார்ட்ட. ஸோ அப்படி இருந்து சொல்லும் போது இப்போ நம்ம பார்க்குற கதையை தான் வெங்கட் பிரபு ஷேரும் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறமா செகண்ட் வெர்ஷனாக வந்து சொல்லும் போது செகண்ட் ஹாஃப் படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயே இது ஒரு குளோனிங் மேட்ரு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்ட்ட ஸ்டோரி வந்து சொல்லவும் இருக்காரு. அப்போ விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைப்பா இது எனக்கே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேரும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் நம்ம வெங்கட் பிரபு சரி ஓகேண்ணா அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஐடியா வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணி கடைசியாக படத்தோட கிளைமேக்ஸில் அதாவது போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த ஒரு விஷயத்தை காமிக்க வச்சிருப்பாரு, குளோனிங் அப்புறம் இந்த விஷயத்த. ஸோ இப்போவே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கிளைமேக்ஸில் விஜய் சார் வந்து நம்ம அந்த ஜீவன் கேரக்டர் வந்து கொல்றமா வந்திருக்கும். சஞ்சய்ன்னு சொல்லலாம் இல்லை ஜீவன் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து கொல்றமா இருக்கும். ஸோ அதுக்கே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரிஜினல் பையனை தான் விஜய் சார் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் செய்கிறாங்க. பட் ஆனால் ஒரிஜினல் பையன் வந்து கிடையாது, குளோனை தான் விஜய் சார் வந்து கொல்லவும் இருப்பாரு. நம்ம வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, வந்து ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ண விஜய் சார். ஸோ அவர் தான் படத்தோட ஒரிஜினல், அதாவது விஜய் சாரோட அந்த காந்தி கேரக்டரோட ஒரிஜினல் பையன் வந்து அவர் தான். ஸோ அவர் தான் க்ளோன்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலாக அந்த க்ளோனில் 3 க்ளோன் ரெடி பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு க்ளோன் வந்து இறந்து போயாச்சு, இன்னொரு க்ளோன் வந்து அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க கன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அண்ட் இன்னொரு க்ளோன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, 70% மேலே ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த ஐடியா வந்து பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. ஸோ இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இப்போ படத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு கமர்ஷியல் மூவியாக நல்லா இருந்துச்சு. எல்லாம் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே வந்து ஓகே தான். பட் ஆனால் இதோட பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணதுக்கும் இல்லைனா வந்து இந்த குளோனிங் அப்படிங்கிற மேட்டரை செகண்ட் ஹாஃப்லேயே ஓப்பன் பண்ணி கொண்டு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள்.